ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சரோஜா சமையலில் முந்திரி பருப்பில் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை உள்ளே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி பருப்பை ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ஓரளவு கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் நல்லா வறுக்கணும். இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பு நல்லா வறுத்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கிளாஸ்க்கு 1/4 கிளாஸ் சீனி எடுத்திருக்கேன். அது கூட 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நம்ம ஆற வச்ச முந்திரி பருப்பையும் ஜாரில் சேர்த்துட்டு அதையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது அரைச்சி வச்ச சீனியோடு இந்த அரைச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்ந்து நல்லா கலந்து விட்டுறணும். 2யும் தனித்தனியாக தான் அரைக்கணும். அப்போ தான் முந்திரி பருப்பு நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா சூடு பண்ணி உருக்கி வச்சுருக்கேன். உருகின நெய்யை உள்ளே சேர்த்து மெதுவாக நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். ஓரளவு நெய் சூடாக இருக்கும் போதே மாவை பிசைய ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். 4 டேபிள் ஸ்பூன் நெய் எனக்கு கரெக்டாக இருந்தது. கரெக்டாக வரும் உருண்டை பிடிக்கிறதுக்கு. இப்போது நான் மொத்த நெய்யவுமே உள்ளே சேர்த்துட்டு நான் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், நல்ல சாஃப்டாக ரொம்ப நல்லா இப்படி உருண்டை பிடிக்க வரும். முந்திரி லட்டு சூப்பராக ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. 1/4 கிலோ முந்திரி பருப்புக்கு 1/4 கிளாஸ் சீனி ரொம்ப கரெக்டாக இருக்கும். கம்மியாக தான் இனிப்பு வேணும்னா இதை விட கம்மியாகவே சேர்த்துக்கலாம். தேங்க்யூ.